Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான banana vada தான் செய்ய போறோம். நல்ல பழுத்த பழம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உடனே இந்த ரெசிபியை செய்யுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளால போலாம். இதுக்கு நான் இன்னைக்கு நல்ல பழுத்த பனானா எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு நேந்திரம் பழம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட என்ன பனானா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு நான் இன்னைக்கு ஒரு 5 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு கூட நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் ரவை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் கோகோனட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கோகோனட் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கோகோனட் போட்டு செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம பனானா பேஸ்ட்டில் இருக்கிற வாட்டர் கண்டன்ட்லேயே நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 1 கப்பு மாவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி முடிக்கும்போது எனக்கு கையில் கொஞ்சமாக ஒட்டுறது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதை ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அப்படியே விட்டுருவோம். நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கூட வந்து டைட்டாக வரும் இந்த மாவு. இப்போ ஒரு 2 நிமிஷம் தாண்டினதும் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்து தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம கையாலேயே ஒரு ஹோல் போட்டோன்னா அழகாக வந்துடும். ஸோ இந்த நேரம் நல்லா காய வச்ச ஆயிலில் நம்ம போட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டு அழகாக 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பனானா வந்து உள்ளடி வரைக்கும் நல்லா குக் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வடை போட்டது மாதிரி போட முடியலைன்னா நான் இன்னொரு டிப்ஸ் சொல்லித்தரேன். கையில் 2 கையிலையும் நல்லா ஒரு கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம வடை தட்டுறது மாதிரி தட்டிட்டு கொஞ்சம் பெரிய ஹோலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு இப்படியே நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஒரு அருமையான டேஸ்டியான ஒரு பனானா வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பனானா வடையை செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு கூட என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.